எசேக்கியேல் 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஆண்டவர் லூசிஃபரை எப்படி சிருஷ்டித்தார்? தூதர்களையெல்லாம் அவர் ஒரே நேரத்தில் சிருஷ்டித்ததாக யோபுவின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஆனால் லூசிஃபரை மட்டும் கொஞ்சம் தோசை சுடும்போது சில தோசைகளை ஸ்பெஷல் தோசையாக சுடுற மாதிரி தேவதூதர்களை சிருஷ்டிக்கும் போது அந்த லூசிஃபரை கொஞ்சம் விசேஷமாக சிருஷ்டித்தார். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். விசித்திரம் அப்படின்னா புதுமையா, ஆச்சரியமா, அதிசயமா. 139 சங்கீதம் அப்படிதான் சொல்லுது. 139 சங்கீதத்தை ஒருத்தர் புரிந்து உணர்ந்து ஞாபகத்தில் வச்சா அவங்களுக்கு பயம்ன்றதே வராது. ஏன்னா 139 சங்கீதம் 14 சொல்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். எப்படி உண்டாக்கினாராம்? பிரமிக்கத்தக்க அதிசயமாக தாவீதை உண்டாக்கினாராம் தாயினுடைய வயிற்றில். 15ஆம் வசனத்தில் 139 சங்கீதம், நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன், விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன். பாருங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளும் நம்ம பிரமிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை தோற்றத்தை பார்க்கும்போது பலருடைய தோற்றம் நம்ம பிரமிக்கிற அளவுக்கு இருக்காது, ஒரு சராசரியாக இருக்கும். சிலருடைய தோற்றம், சிலர் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சிலர் அவ்வளோ உயரமாக இருப்பாங்க, சிலருடைய உடற்கட்டு அப்படி ஒரு பெரிய பாடி பில்டருடைய உடற்கட்டு மாதிரி இருக்கும். சிலரை நம்ம தோற்றத்தை பார்த்தே பிரமிக்கிறோம், ஆனால் பலரை நம்ம தோற்றத்தை பார்த்து பிரமிக்க முடியாது. சிலர் வாயை திறந்தா நம்ம பிரமிக்கிறோம். அவங்க பேசுறது, அவங்க குரல் வளம், அவங்க பேச்சு திறமை, அல்லது அவங்களுடைய பாடல் திறன், அதை வாயை திறந்தாலே நம்ம பிரமிக்கிறோம். சிலர் நடந்தாலே அவங்க நடையே ஒரு பெரிய அழகாக இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், உடல் மொழி, அது அவ்வளவு அழகாக இருக்கும். அதை நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஒவ்வொருவருக்கும் சிலர் உட்கார்ந்து எழுதுனாங்கன்னா சும்மா சாதாரண கடிதத்தையே கவிதை மாதிரி எழுதுவாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவர் ஏதோ ஒரு அதிசயத்தை வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு பிரமிப்பான விஷயத்தை வச்சிருக்கிறார். ஏதாவது ஒன்று இருக்கும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட வீட்டு இல்லத்தரசியா இருக்கிறவர்கள் சமைக்கிறது அவ்வளோ அழகா சமைப்பாங்க. ஒரு ரசம் வச்சா கூட அப்படி 4 தெருவுக்கு அந்த ரசம் மணக்கும், அந்த ரசத்தின் ருசி பேசப்படும் 4 தெருவுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏதோ ஒரு பிரமிப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு அதிசயத்தை வச்சிருக்கிறார். இல்லாம இல்லை. முதல்ல எனக்குள்ள என்ன பிரமிப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார், எனக்குள்ள என்ன அதிசயத்தை வச்சிருக்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மற்றவங்களுக்குள்ள என்ன பிரமிப்பு இருக்கு, நமக்கு சம்பந்தப்பட்டவங்க மைனஸை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஒருத்தருடைய குறை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவர்களுக்குள்ள நம்ம பிரமிக்கக்கூடிய, அதிசயப்படக்கூடிய விஷயம் என்ன இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்குள்ள சரியா படிக்கிறது இல்லை, பிள்ளை சரியா படிக்கலைன்னா அதுதான் நம்ம கண்ணு முன்னே நிற்குது. ஆனா பிள்ளைகளுக்கு படிப்பு அல்லாதபடி வேற என்ன வச்சிருக்கிறார் உள்ளுக்குள்ள, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணணும், முயற்சி எடுக்கணும். தாழ்வு மனப்பான்மை நம்மை தாக்கும் போது எல்லாருக்குள்ள ஏதாவது குறையும் இல்லாமல் இருக்காது. உடல் ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, அறிவு ரீதியாகவோ, எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு குறை இருக்கலாம். இப்போ அந்த குறை சிலருக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தலாம், அந்த தாழ்வு மனப்பான்மை சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். அப்போ இப்படி ஒரு பிரமிப்பு, இப்படி ஒரு அதிசயம் ஆண்டவர் வைத்திருப்பதை கண்டுபிடிக்கும் போது இது ஈடுகட்டுறோம். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இது நமக்கு ஒரு பெரிய ஒரு
உதவியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், பணமோ அழகோ அறிவோ அதிகமாய் கொடுக்கப்பட்டு பெருமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு முள்ளை வச்சு அதை சமநிலைப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னேன் இன்னொரு தியானத்துல. இப்போ அதையே தலைகீழ சொல்றேன். எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறையை வைத்துக்கொண்டு தாழ்வு மனப்பான்மையில அவங்க சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பிரமிப்பான ஒரு அதிசயமான விஷயத்தை ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார். அதை பார்த்து எனக்குள்ள இப்படி ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு, பிரமிப்பை உண்டாக்குகிற விஷயம் இருக்குன்னு அதை பார்த்து அந்த தாழ்வு மனப்பான்மையானது அவர்களை விட்டு விலகி போகிறது, இது சமநிலைப்படுத்தப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே சமநிலையின் தேவன், எப்பவுமே பள்ளங்களை நிரப்புகிறவர், மேடுகளை சமன்படுத்துகிறவர். மேட பொறாமை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், பள்ளத்தை தாழ்வு மனப்பான்மைன்னு எடுத்துக்கலாம். சமப்படுத்துகிற ஆண்டவர். ஆகவே எப்பொழுதும் உணர்வோம், எப்பொழுதும் நினைவில் கொள்ளுவோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன், நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவன். ஆமென்.